ஹலோ கைஸ், வணக்கம். என் பேர் இமானுவல். இப்போ புதுசா தமிழ் திரையுலகத்திலிருந்து ஒருத்தர் இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காரு. அவரு ஜோசப் விஜய். சில கிறிஸ்தவ பாதிரிமார்களையும், எல்லாரையும் இல்ல, ஒரு சில கிறிஸ்தவ பாதிரிமார்களையும் தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும் குறிப்பிட்ட அளவுள்ள கிறிஸ்தவ மக்கள் பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நமக்கு முன் வாழ்ந்த மக்கள் தலைவர்களா இருந்த சிலர் பின்பற்றிய கொள்கைகளை பத்தி நான் உங்ககிட்ட பேச விரும்புறேன். அந்த கொள்கைகளை எளிமையா உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். காரல் மார்க்ஸ் அப்படிங்கிற தத்துவ மேதை சொன்னார், அனைவருக்கும் தேநீர் வழங்குங்கள் அப்படின்னு சொன்னார். தந்தை பெரியார் என்ன சொன்னார் என்றால், எல்லோருக்கும் ஒரே அளவில் அந்த தேநீரை கொடுங்கள். அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் என்ன சொன்னார் என்றால், எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பாத்திரத்தில் வழங்குங்கள். முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்ன சொன்னார் என்றால், பசித்தவர் எவரோ அவருக்கு முதலில் வழங்குங்கள். தத்துவ மேதை கார்ல் மார்க்ஸ், தந்தை பெரியார், அண்ணல் டாக்டர் அம்பேத்கர், முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர், இந்த 4 பேரும் சொன்னதை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற கொள்கையை அவங்க பின்பற்றி வாழ்ந்து அதை கடைபிடிச்சிட்டு போயிருக்காங்க. எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற அந்த கொள்கையை தமிழ்நாட்டில் டாக்டர் கலைஞர் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் கடைபிடிச்சதுனாலதான் தமிழ்நாட்டில் இன்னமும் கிறிஸ்தவம், இயேசு கிறிஸ்துவோட ரட்சிப்பு எல்லா மக்களிடத்திலும் தங்கு தடையின்றி போய்கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற அந்த கொள்கையை பின்பற்றின இந்த தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டதுனாலதான். நம்ம இந்த தமிழ்நாட்டில் மத சிறுபான்மையினரா இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் மாதிரியும் ரொம்ப சுதந்திரமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சுதந்திரமா நம்மளோட விசுவாசத்தை நம்ம இங்க பின்பற்றிட்டு வரோம். இதற்கு காரணம் எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற அந்த கொள்கை தான். சோ நம்ம கொஞ்சமாவது நன்றியுணர்வோட இருப்போம். அதற்காக நீங்க இன்னாருக்கு தான் வாக்களிக்கணும், இன்னாருக்கு தான் வாக்களிக்கணும் அப்படின்னு நான் உங்களை கேட்கல. யாருக்கு நீங்க வாக்களிக்கணும் அப்படிங்கிறது உங்களோட உரிமை. ஆனா இதற்கு முன்னாடி உங்களோட தனி மனித சுதந்திரத்தை காப்பாற்றிய தலைவர்களை தயவு செய்து வசைப்பாடாதீங்க. ஏன்னா அந்த தலைவர்கள் பின்பற்றின கொள்கைகளால தான் தமிழ்நாட்டில் நம்ம இவ்வளவு சுதந்திரமா, இவ்வளவு சமாதானமா வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ நீங்க அவர்களை ஆதரிக்கவில்லை என்றாலும், அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றாலும் தயவு செய்து வசைப்பாடாம இருங்க. கொஞ்சமாவது நம்ம நன்றியுணர்வோடு இருப்போம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.